தமிழ்நாடுல பெரியவர்களை அனைவருக்கும் வணக்கம். உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலையில் வந்துள்ள இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம். பெரியாருடைய கொள்கை, அண்ணாவுடைய லட்சியம், கலைஞருடைய பாதை, இவை அனைத்தும் சேர்ந்ததுதான் திராவிட மாடல் ஆட்சி. திமுக காங்கிரஸ் கூட்டணி இணக்கமாக உள்ளது. ஆட்சியில் பங்கு தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராது. உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம் என சென்னையில் இந்தியா டுடே சார்பில் நடைபெற்ற தமிழ்நாடு ரவுண்ட் டேபிள் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேட்டியளித்துள்ளார். வருகின்ற 21ஆம் தேதி தஞ்சையில் நடைபெறுகின்ற திராவிடர் கழக மகளிர் அணி, திராவிட மகளிர் பாசறை, மாணவர் அணி, இளைஞரணி சார்பில் நடைபெறும் மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்து செய்தி வந்துள்ளது. ஒக்கநாடு மேலையூரில் பிப்ரவரி 8, 9, 10, 11 ஆகிய தேதிகளில் நடைபெற்ற அகில இந்திய கபடி போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு தமிழர் தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி மற்றும் மேனாள் அமைச்சர் ஆர். வைத்தியலிங்கம் ஆகியோர் ரொக்க பரிசை வழங்கி பாராட்டினர். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சியினரின் கேள்விக்கு பதிலளிக்க அஞ்சி 2 நாட்கள் மலேசிய பயணமாக சென்ற மோடிக்கு விடாது கருப்பு போல் அங்கும் கருப்பு கொடியேந்தி மக்கள் முழக்கங்களை எழுப்பினர். அதில் தந்தை பெரியாரின் கைத்தடி மோடியை விரட்டுவது போல் பதாகை ஒன்றை மலேசிய தோழர் ஒருவர் பிடித்திருக்கும் காட்சி விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பிஜேபி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு பொய் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். இதை சொல்ல குறிப்பாக பிஜேபிக்கு அருகரை உண்டா என்ற கேள்வியை இன்றைய தலையங்கம் எழுப்பியுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பாஜகவை சேர்ந்த பொறுப்பாளர் ஒருவருக்கு ஏற்பட்ட பாலியல் ரீதியான தொந்தரவுகள், அவர்கள் ஏன் தற்கொலைக்கு தள்ளப்பட்டார்கள் போன்ற பல்வேறு செய்திகள் ஆதாரங்களோடு இடம்பெற்றுள்ளன. பெண்களுக்கு பாதுகாப்பு கோரி வீதியில் இறங்கி போராடும் ஒரு கட்சிக்குள்ளேயே ஒரு பெண் நிர்வாகிக்கு நேர்ந்த இந்த இக்கட்டான சூழல் அரசியல் அரங்கில் பெரும் விவாதத்தையும் கண்டனங்களையும் எழுப்புகிறது. தமிழ்நாட்டில் பெண்கள் எந்த அளவிற்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள்? பாதுகாப்பான நகரமாக தமிழ்நாடு விளங்குகிறது. குற்ற விகிதம் எந்த அளவிற்கு குறைந்துள்ளது? பெண்கள் எந்த அளவிற்கு பணிபுரியும் சூழல் போன்ற பல்வேறு செய்திகள் இன்றைய தலையங்கத்தில் இடம்பெற்றுள்ளன. தமிழ்நாடு அரசு நிதி அளித்தும் வட மாநில பல்கலைக்கழகங்களில் தமிழ் போதிக்கப்படவில்லை. தமிழ் பேராசிரியர்களுக்கான பணியிடங்களும் நிரப்பப்படவில்லை. கேரளாவில் கொல்லம் புத்தூரில் பூஜை என்ற பெயரில் 16 வயது சிறுமியை ஓர் அறைக்குள் அடைத்து வைத்து அத்துமீறிய முராரி தந்திரி எனப்படும் ராஜன் பாபு என்பவர் பிரபல ஜோதிடர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாரபட்சமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி மக்களவைத் தலைவரை பதவி நீக்க தாக்கியது. மக்களவையில் எதிர்க்கட்சிகள் தாக்கல். 118 எம்பிக்கள் கையெழுத்திட்டு ஆதரவு. கடவுள் படைக்கவில்லை என நிரூபித்த உயிரின கோட்பாட்டை சான்றுகளோடு உலகிற்கு தந்த சார்லஸ் டார்வின் அவர்களின் பிறந்தநாள் செய்தி அந்நாள் இந்நாள் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சாலைகள் தெருக்களுக்கு ஜாதி பெயர் நீக்கம். தமிழ்நாடு அரசின் ஆணையை எதிர்த்து வழக்கம். விசாரணை 23ஆம் தேதிக்கு தள்ளி வைப்பு. ஸ்டெர்லைட் ஆலையில் பசுமை தாமிர உற்பத்தி ஆலை அமைக்க அனுமதி மறுத்ததை எதிர்த்து வேதாந்தா நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் தமிழ்நாடு அரசு மற்றும் ஒன்றிய மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியங்கள் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கவனத்திற்குரிய முக்கிய செய்திகளில் 8 திக்குகளிலும் இருந்து பல செய்திகள் வந்துள்ளன. அதில் டெக்கான் கிரானிக்கலில் வந்துள்ள செய்தி, அமெரிக்க வர்த்தக வரி அழுத்தத்திற்கு பணிந்துவிட்டது இந்தியா, டேட்டா கட்டுப்பாட்டை விட்டு கொடுத்தது என ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். தி இந்து ஏட்டில் வந்துள்ள செய்தி, குறைந்த தனிநபர் வருமானம், வளர்ந்து வரும் சமத்துவமின்மை மற்றும் வேலையின்மை குறித்து ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் எந்த தீர்வும் இல்லை. பயம் மற்றும் வெறுப்பு நிறைந்த சூழலில் எந்த பொருளாதாரமும் வளர முடியாது என்று காங்கிரஸ் எம்பி கே.சி. வேணுகோபால் பட்ஜெட் மீதான விவாதத்தில் பங்கேற்று கூறியுள்ளார். பிப்ரவரி 28 வானில் ஒரே நேரத்தில் 6 கோள்கள் அணிவகுக்கும் அரிய நிகழ்வு நடைபெற உள்ளது. இந்த செய்தி குறித்த முழு விவரமும் அறிவியல் அரங்கம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. தஞ்சை வல்லம் பெரியார் நூற்றாண்டு பாலிடெக்னிக் கல்லூரியில் கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு உறுதிமொழி அனுசரிக்கப்பட்டது. இஸ்லாமியர்களை அசாம் முதலமைச்சர் துப்பாக்கியால் குறிப்பாக்கும் காட்சி பதிவுக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் இதுபோன்ற பல்வேறு செய்திகள், ஆசிரியரின் உரைகள், கட்டுரைகள் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளன. தோழர்கள் படிக்கவும். நன்றி.